சார் ஆனா ஒரு கேள்வி என்னன்னா, ஆல்ரெடி வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இந்தியாவுல அவுட் சோர்சிங்கா தான் இருக்கு. பட் ஏன் வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவுல வச்சு வேலை வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க? இப்ப ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இதற்கு மேல வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட வேண்டாம். இந்தியாவிலேயே வேலை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி போகுமா இப்போ கம்பெனிகள்? ஏன் அப்படி பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீம்ல வந்து ஆஃப் ஷோர் ஆன் சைட் காம்போசிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற டீம் வேணும்னா, ஆன் சைட்ல 1, 2 பேர் இருக்கணும். ஓ! அவங்க தான் வந்து கஸ்டமரோட உட்காந்து இன்டராக்ட் பண்றது, ரிக்வயர்மெண்ட்ஸ் வாங்குறது, ஆன் சைட்டோட இல்லன்னா கஸ்டமருக்கு வந்து இது ரொம்ப ஆ டிஃபிகல்ட்டான என்கேஜ்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, கஸ்டமர் இப்ப அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12 மணி நேரம் இது இருக்கு. டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கு. ராத்திரி 8 மணினா அங்க வந்து பகல் 8 மணி. சோ அப்ப அமெரிக்கன் கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம டைம் ஜோனுக்கு வந்து நம்மளோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல நம்ம ஆளும் வந்து எல்லா டைமும் நாமளும் 12 மணி நேரம் நைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா நம்ம ஆளுங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அடி வாங்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு ஆன் சைட்ல ஒரு ஆள் 1, 2 பேர் இருந்து அவங்க தான் வந்து அந்த அந்த டைம் ஜோன் ஓவர்லேப் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல அது ஒரு பிரிட்ஜா இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கும் சில வேல்யூ அடிஷன்லாம் இருக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்றது, சொல்யூஷன் டிசைன் பண்றது, பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ கரெக்ட்டா பாக்குறது, ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மென்ட் பண்றது, அப்புறம் வந்து எஃபெக்டிவா வந்து ரோல் அவுட் பண்றது, சேஞ்ச் மேனேஜ்மென்ட் பண்றது. இதெல்லாம் உண்மையான ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலா.